தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது சாதி வாரியான கணக்கெடுப்பு, அப்புறம் பஞ்சமே நில மீட்பு, இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. இது இன்னொன்று என்ன, சாதி வாரியான கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் பண்ணணும். மத்திய அரசு பண்ணுறதுக்கு இதுவரையிலுமே இந்த தமிழக அரசு ஒருபோதும் ஒரு செகண்டும் ஒத்துழைப்பு கொடுத்ததும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. ஏன் எதுக்குன்னா இன்னையவர்களும் எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு கையேந்திர சாதி வாரியான வகுப்புகள், சாதி வாரியில் இருக்கிற கீழ் சாதின்னு சொல்லுவாங்க. அவங்க கீழ் சாதியே கிடையாது, அவங்க தான் ஆதிக்குடி. இப்போது அவங்களெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்கப்பல திருமாவளவன் ஒரு சாதிக்கு தலைவராக இல்லை எதுக்கு தலைவர்னு இன்னையவர்களுமே தெரியலை. அந்தால அம்பேத்கர் அவர் இவர்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே தெரிகிறாரு. அப்புறம் அந்த வடக்கே கேட்டால் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் அது உண்மையான இது தெரியும். ஏன்னா இன்னையும் திமுகவோட கைக்கூலி யாருன்னா முதல்ல திருமாவளவன், ரெண்டாவது தான் காங்கிரஸ், மூணாவது தான் வைகோ, அதுக்கும் பிறகு தான் இடதுசாரிகள் வலதுசாரிகள், அப்புறம் இவங்களுக்குள்ளேயே தான் பண்ணிக்குவாங்க. இதே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணி போகிறீங்களேன், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைகோ துள்ளி குதிச்சார். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு வைகோ, இதே திமுகவிலேருந்து வேண்டான்னு சொல்லி தான் அதிமுக உருவானுச்சு, இதே திமுக வேண்டான்னு சொல்லி தான் ஸ்டாலினை வேண்டான்னு சொல்லி தான் வைகோ உருவானார் மதிமுக. இப்போது இவ்வளவும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இப்போ அவனுக்குள்ளே போய் நின்று கனிமொழிக்கு மன்னிப்பு கேள் கனிமொழிக்கு மன்னிப்பு கேளுங்கிறான். யார்? திராவிடன், தெலுங்கு. இப்போ வரிசையாக இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்கன் தான். இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தெலுங்கன் தான். இப்போ அமைச்சரோட பிஏ எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாமே தெலுங்கன் தான். இப்போ தமிழன்னு நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இப்போ எவனுக்குமே ஆதரவு கொடுக்காம இவனெல்லாம் பண்ணிக்கிறான். ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை முடிச்சிடுவோம்னா இவன் கையெழுத்து இவனுக்கே போட தெரியாது, அது வேறு விஷயம். இவன் துண்டு சீட்டு போட்டு கொடுத்தாலே இவன் பேச தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது, மௌனுக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் இவனால் பேசவும் முடியாது, ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் தலைக்கு மேலே தான் ஒன்றுமே இல்லையே. அவனே ஒரு டோப்பை ஓடிக்கிட்டு வந்து நான் அப்பாங்கிறான். எதுக்கு அப்பா? டாஸ்மார்க்குக்கா, செந்தில் பாலாஜிக்கா, இல்லை கே நேருவுக்கா, இல்லை பொன்முடிக்கா, துரைமுருகனுக்கா, துரைமுருகன் மெவனுக்கா, எவனுக்கு? இதே ஜெயலலிதா இறந்த செய்தியை நான் கண்டுபிடிக்கிறேன், ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே கொடைநாட்டுக்குள்ளே நடந்த கொலையை கண்டுபிடிக்கிறேன்னா எதை கண்டுபிடிச்சான்? 1000 ரூபா கொடுக்குறேன்னா எவ்வளோக்கு கொடுத்தான்? ஊரில் இருக்கிற அம்மா எல்லாம் எல்லா அம்மாவும் தகுதியானவ தான். அவளாம் பிள்ளை விற்றுவிட்டு பிரச்சனை இழந்துட்டு இருக்கிற எல்லாருமே அம்மா தான். அப்போ இவன் மட்டும் என்ன தகுதி இருக்குது, தகுதி இல்லைன்னா இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் சாதி வாரியான வகுப்பு இதுக்கு கணக்கெடுக்கலை கேட்டால் இவனோட சாதி கீழே வரும். அப்போ இவன் ஏன் மேலே போனான்னு தெரியும். நீட்டுக்கு கையெழுத்து போட்டு ஒரே கையெழுத்தில் முடிக்கிறேன்னு சொன்னானே, ஒரு செங்கலை தூக்கிட்டு மேலே வந்தானே, எங்கேருந்து வந்தானுவோ, இவனோ என்ன தான் பண்ணுறானோ, என்ன தான் செய்கிறானோ, ஒரு இலவும் புரியலை. ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான், தொண்டை தண்ணி வழியே கத்துறான், அவனுக்கும் ஓட்டு போட மாட்டேங்கிறிய. விஜயகாந்தன் ஒருத்தன் வந்தான், அவனையும் இப்போ இங்கே தான் இதுன்னது. இந்த ஊடகம்னு சொல்கிறாங்கல்ல, ஊடகவியலாளர், செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் குச்சிக்காரி மனுவோம், தேவடியா மனுவோம். அதுலேயும் இந்த அம்சவள்ளி, ஆனந்தவள்ளி, கடுந்தவள்ளி, இந்த வள்ளின்னு ஒருத்தர் இருப்பேன். அதுலேயும் இந்த இவெல்லாம் ஒருத்தன் இருப்பான், துளுக்கனில் ஒருத்தன், அவனும் அந்த மாதிரி தான் பேசுகிறேன். துளுக்கனை வச்சுக்கிட்டு அப்படி பேசுகிறேன். உச்சிக்காரி புள்ளை. இது எல்லாம் உண்மையான ஊடகவியலரா, இல்லை உண்மையிலேயே தாயையும் தான் பெற்ற பிள்ளையும் படுக்கப்பட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கு காவகாலியான்னு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா ஸ்டாலின்லாம் அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவன் மருமையினை தான் முதலமைச்சராக வச்சுருக்கேன். அவன் முதலமைச்சராக இல்லை, ஆனால் அவன் ஒருத்தர் குறிப்புண்டை, இவன் ஒருத்தர் குறிப்புண்டை. இப்போ கூட இருக்க அத்தனை பேரும் இதில் வேறு கவர்மெண்ட்டில் மேலே பார்க்குற அத்தனை பேருமே பிரச்சனை. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை, தாசில்தார் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை. உண்மையாக வேலை பார்த்த உமாசங்கர் ஐஏஎஸ் கலெக்டர் அவர் போய்த்தார், சகாயம் ஐஏஎஸ் கலெக்டர் அவர் போய்த்தார். இருக்கிற கைக்கூலி புண்டையில் மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க ஒன்று நாடகம் கொண்டாடுறான். கடைசி வரலும் நீங்கள் இதை தான் பார்த்துக்கிட்டு தெரியணும், நாங்கள் எல்லாம் வெளிநாட்டிலே கடந்து தெரியணும். உண்மையிலே நீங்கள் யாரெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஓட்டு போடுறத மாற்றி போட்டு இந்த நோட்டுக்கு ஓட்டு போடுறத விட்டுட்டு நோட்டை வாங்கிக்கங்க. உங்களை யாரும் வேண்டான்னு சொல்கிற நோட்டை வாங்கிட்டு நான் வப்பம்ட்டு காசாக கொடுக்குறேன் குச்சிக்காரி மனுவை. நம்ம ஓட்டு காசை எடுத்து நம்மளே கொடுக்குறேன்.
அவுட் ஆஃப் ஸ்டேஷனு தமிழ்நாடுங்கிறான். தமிழ்நாட்டுக்கு அவனுக்கு என்ன இது இருக்குன்னே அவனுக்கே தெரியலை. அவனுக்கெல்லாம் நம்பி ஓட்டை போட்டு என்னத்தை பண்ண தலை ஒழியலை. காசை வாங்கினா இது பண்ணுறான். இந்த சீமானு ஒருத்தன் கத்திக்கிட்டு தெரியும். அவனுக்கு ஓட்டை போடுங்க. உண்மையிலேயே எல்லாத்தையும் பார்ப்பான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையிலும். அப்படி இல்லைன்னா நம்மளை அவருக்கு எல்லாம் புதக்குழியில் போய் நீங்களாக குழியில் வண்டி படுத்துக்கிட்டு செத்து போயிருங்க. தமிழ்நாடுன்னு ஒன்றுமே தேவையில்லை, தமிழீழமும் தேவையில்லை.